ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கோவில், திருமலை, பெருமாள் கோவில் என்ற 3 வார்த்தைகள் எதை குறிக்கின்றன அப்படின்னா, கோவில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்தை மட்டும்தான் குறிக்கும். திருமலை அப்படின்னா ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளியிருக்கும் திருவேங்கடத்தை குறிக்கும். பெருமாள் கோவில் என்றால் காஞ்சிபுரம் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலை குறிக்கும். இங்கு வரதராஜ பெருமாளை பல திருநாமங்கள் சொல்லி பக்தர்கள் அழைக்கின்றனர். அத்திகிரி பெருமாள், பேரருளாளன், தேவ பெருமாள் என்று. இந்த பெருமாள் நெருப்பில் தோன்றியவர். பிரம்மா யாகம் பண்ணுறாருங்க. அந்த யாகத்திலேருந்து தோன்றியவர் வரதராஜ பெருமாள். ஆனால்தான் இங்கே நம்ம உற்சவருக்கு அவருடைய திருமுகத்தில் நெருப்பு வடுக்களை இன்னும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே வரதராஜ பெருமாள் பிரம்மாவுக்கு மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறனால தான் மேற்கு நோக்கி திருமுகம். இங்கே விமானம் புண்ணியகோட்டி விமானம், தீர்த்தம் அனந்த சரஸ் புஷ்கரணி. இவருக்கு தியாகராஜன்ற பேரும் உண்டு. ஏன்னா இவர் அனைத்து தியாகங்களையும் பண்ணவர். இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அது சத்தியவிரத க்ஷேத்திரம். இந்த மூலஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குன்று மேலே இருக்கும். அதாவது அஸ்திகிரி இது. அந்த மலை மேலே இருக்கும். நம்ம படிகள் ஏறி தான் அந்த கர்ப்பகிரகத்துக்கு போக முடியும். இப்போ போகும்போது நம்ம 24 படிகள் ஏறி தான் போகிறோம். அந்த 24 படிகளும் 24 தத்துவங்களை குறிக்கிறது. இது ஒரு பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவில் பிற்காலத்தில் பல ராஜாக்களால் விஸ்தரிக்கப்படுறது. பல்லவர்கள், சோழர்கள், சாளுக்கியர்கள், விஜயநகர் அரசர்கள் இவர்கள்லாம் இன்னும் நிறைய இந்த கோவிலுக்கு மண்டபங்கள்லாம் கட்டி கோவிலில் அழகுப்படுத்தியிருக்கா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.